தாத்தா, என்ன தாத்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துன்னு இருக்கிறீங்களோ? ஆம் செல்வங்களே, 100க்கு 100 இந்த பக்கம் 100, அதே 100 இங்கேயும். 100க்கு 100 உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன தாத்தா 100க்கு 100? இந்த எக்ஸாமில் மார்க் போடுறாங்களே, மேலே 100 கீழே 100, 100க்கு 100 அந்த மாதிரி 100க்கு 100ன்றீங்களே, என்ன தாத்தா? என் செல்வங்களே, சில உண்மைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்போ பார்த்தாலே இதே சொல்லுங்க. சில உண்மைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். என் கற்பனையும் ஒரு விதத்தில் உண்மைத்தான் என்று சொல்லுகிறீர்களே, என்ன தாத்தா? என்ன 100க்கு 100? உயிருக்கு உயிர். 100க்கு 100 இங்கே உயிருக்கு உயிர். சொல்லுங்க தாத்தா. பாருங்கள் என் நண்பர்களே, செல்வங்களே, அப்பா அம்மா, அம்மா அப்பா, 100 100, அம்மா 100, அப்பாவும் 100, மனைவியும் 100, கணவனும் 100. அப்படி இருக்கும்போது நாம் ஒருவருக்கு ஒருவர் தான் துணை. அவர் நம்ம நைனா, அப்பா, பிதா, கடவுள். நம்ம அனாதையாக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நம்மை படைத்தார். நாம் அனாதையாக இருக்கிறோமே என்று நமக்கு ஒரு துணைவியை படைத்தார், மனைவியை படைத்தார். இருவரையும் படைத்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக வைத்து விட்டார். உயிரும் உடலுமாக படைத்து விட்டார். நமக்கு அவர்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. அவர்களை விட்டால் நமக்கு யாரும் இல்லை. நம்மை விட்டால் அவர்களுக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் உயிருக்கு உயிர், 100க்கு 100, உயிருக்கு உயிர். இப்படி இருக்கும்போது குறிப்பாக கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும், உயிருக்கு உயிராக இருக்க வேண்டும், 100க்கு 100ஆக இருக்க வேண்டும். சில சமயங்களிலே கருத்து வேறுபாடு, பல வேறுபாடுகள் காரணமாக நாம் ஒருவரை ஒருவர் கோபித்து கொள்ளக்கூடாது, மனஸ்தாபப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் அவர்களை மனஸ்தாபப்படுத்த வைக்கக்கூடாது, அவர்களும் நம்மை மனஸ்தாபப்பட வைக்கக்கூடாது. நம்ம மனித இனம், நமக்கு அந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்க முடியாது. கோபம் உரம்தான், 2 பக்கமும் கோபம் தான். அதே சமயத்தில் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட வேண்டும். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களும் நம்மை மன்னிக்க வேண்டும். நம்மை விட்டால் நமக்கு வேறு யாருமே இல்லை. சில சமயங்களில் மன வருத்தம் ஏற்படும்,
அது பெருசுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அவளை விட்டால், நம்மை விட்டால் அவருக்கு யார் இருக்கிறார்கள்? அவரை விட்டால் நமக்கு யார் இருக்கிறார்கள்? இதை எடுத்துக்கொண்டு பொறுத்து கொள்வோம். பொறுமை கடலிடம் பெரியது, கடலை விட பெரியது. அப்போ சமுத்திரமா தாத்தா? அதை விட பெரியது. பொறுத்தவன் பூமியை ஆழ்வான், பொல்லாதவன் காட்டை ஆழ்வான். பொறுத்தவன் மோட்சத்தை ஆழ்வான், பொறுக்காதவன் நரகத்தை தான் ஆளப் போகிறான். அதை நினைத்துக்கொண்டு நம் செல்வங்களே, என் உயிரே என் உயிரே என்று நினைத்துக்கொண்டு உடனடியாக தாமதிக்காமல் சந்தோஷமாக ஏதாவது ஒரு ஜோக் பண்ணியோ அல்லது ஒரு புன்முறுவல் பண்ணியோ நாம் சமாதானத்தை பண்ணிக்கொள்வோம். அப்படி சமாதானத்தை பண்ணிக்கொண்டு பாருங்கள், நமக்கு வேதனையாக இருந்த உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது. அவள் நம்மை பார்த்து ஒரு புன்முறுவல் பெறுறது தான், இல்லை போங்க சொல்லிட்டு நம்ம மேலே அப்படி கையை ஆசை வச்சாவே நமக்கு ஒரு உணர்ச்சி வந்துவிடும். அதே போல் என் செல்வமே, நான் அவங்கள கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்கள், பரவாயில்லை, மனம் குளிரும். அதை நினைத்து கொண்டு அந்த வேலையை நாம் செய்வோம். நமது முன்னோர்கள் சொன்னார்கள், மறப்போம், மன்னிப்போம், மன்னிப்போம், மறந்து விடுவோம். ஓகே சொல்லுங்களே. ஓகே, சிந்தித்து பாருங்கள். இதுவும் கற்பனை, நான் சொல்வதும் உண்மையாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள். ஒருவரை மன்னித்து சந்தோஷமாக இருப்போம். நாம் இருக்கப் போவது சில நாட்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விட்டாலும் தாங்க முடியாது. பார்ப்பதற்கு அக்கறை பச்சையாக இருக்கலாம். இவளோடு என்ன நாம் வாழ்வது, அவளோடு போய் வாழலாம் என்று. இதெல்லாம் தூரத்து பச்சை, அக்கறை பச்சை. அந்த இடத்திலும் இதே நிலைமைத்தான். அதனால் இதை விட அதே மேலாச்சலான்ட்டு அப்புறம் யோசிக்குவோம். அதனால் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்கலாமா? கமான், போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஜோக் பண்ணுங்க, ஒரு சிரிங்க, இல்லைங்க சும்மா கிட்ட நில்லுங்க, இல்லைங்க மேலே சந்தோஷமாக கையை வையுங்க. நீங்களும் அப்படித்தான் அவர்கிட்ட போங்க. போயிட்டு அப்படியும் உங்களுக்கு அதிக இது இருந்தால், சரிங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் இதுக்கு மேலே அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லுங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட போங்க. உன்னை விட்டால் எனக்கு ஆடாக்குறாங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டுன்னு சொல்லுங்க. அந்த சமயத்தில் உங்களுக்குள்ளே வர உறவு மகத்துவமானது. ஓகே.